லண்டனில் டில்வின் சில்வாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அரசால் திட்டமிட்டதாக இருக்கலாம், விமல் சந்தேகம். நாடு முழுவதும் கனமழை, இலங்கை மக்களுக்கு வெளியான மிக முக்கிய அறிவிப்பு. மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் யாழில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள கெடுபிடிகள். அனுரவுக்கு எதிராக திரைமறைவில் பெரும் சதி, மக்களை இலக்கு வைத்து பெரும் நகர்வு. அச்சுறுத்தி எம்மை அடக்கவே முடியாது, மொட்டு கட்சி ஆவேசம். விசேட பாடசாலை விடுமுறை, வெளியான அறிவிப்பு. கட்டுநாயக்கவில் இருந்து பலாலிக்கான உள்ளூர் விமான சேவை, வெளியான தகவல். விடுதலை புலிகளை கனடா அங்கீகரிக்கவில்லை, இலங்கை அரசிடம் தூதுவர் விளக்கம். இன அடிப்படையிலான பாடசாலைகள் ரத்து செய்யப்பட்டு அனைத்து இன மாணவர்களும் ஒன்றாக கல்வி கற்க முடியுமான சூழலை ஏற்படுத்த வேண்டும், மனோ கணேசன். யாழில் தொடரும் சீரற்ற காலநிலை, 560 பேர் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு லண்டனில் தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு திட்டமிட்டதாக இருக்கலாம், அல்லது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் புலம்பெயர் இலங்கை தமிழர்களிடமிருந்து நிதியை பெற்றபோது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையால் ஏற்பட்ட அதிருப்தியின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாளர்கள் ஜேபிபி எதிர்ப்பதாலேயே லண்டனில் டில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக சிலர் கூறலாம். ஆனால் உண்மையில் அங்கு தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு கொள்கை ரீதியானதல்ல. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நிதியை பெற்றுக்கொண்ட போது வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூட இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம். தொல்பொருள் ஸ்தானங்களில் பேர்பலகைகள் அகற்றப்பட்டதையும், மாவீரர் நினைவு தினத்தை தமிழர்கள் தாம் விரும்பியவாறு அனுஷ்டிப்பதற்கு சுதந்திரமாக இடமளித்ததை மறைப்பதற்காகவும், புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் நமக்கு எதிரானவர்கள் என்று காண்பிப்பதற்காக கூட அனுர் அரசால் இந்த ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நிலவும் வானிலை குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கைக்கு தென்கிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் நிலவிய காற்று சுழற்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெறும். இது இன்றைய தினம் இலங்கையின் தென்பகுதி ஊடாக அம்பாந்தோட்டை கண்மையாக வடக்கு திசை நோக்கி நகர தொடங்கும். இந்த தாளமுக்கம் எதிர்வரும் 27/11/2025 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெறும். அன்றைய தினம் அல்லது 28 புயலாக மாற்றம் பெறும். இலங்கையின் காலநிலை வரலாற்றில் 2 காற்று சுழற்சிகள் ஒன்றாகி தென்பகுதியூடாக ஊடறுத்து கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணத்தை நோக்கி வருவது இதுவே முதல் முறையாகும். பங்களா விரிகுடாவின் வரலாற்றிலும் மேற்கு நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி மீண்டும் கிழக்கு நோக்கி நகர்ந்து இன்னும் ஒரு காற்று சுழற்சியுடன் இணைந்து பலமடைவது இதுவே முதல் முறை. இதனால் நாடு முழுவதும் மிக்க கனமழை பெறும் வாய்ப்புள்ளது. இந்த காற்று சுழற்சியின் செல்வாக்கினுள் இலங்கை முழுவதும் உள்ளடங்கியுள்ளது. ஒரு தாழ்வு நிலை தாளமுக்கம், காற்றழுத்த தாழ்வு நிலை, தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல், சூறாவளி, சூப்பர் சூறாவளி எந்த திசை நோக்கி நகர்கிறதோ அந்த பகுதியே அந்த காற்று குவிப்பு மையமும் மழை வலயமும் ஆகும். அந்த வகையில் இந்த தாளமுக்கம் நகரும் போது இந்த காற்று குவிப்பு மற்றும் மழை வலயத்தினுள் தென் மாகாணம், ஊபா மாகாணம், மிக முக்கியமாக கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் அடங்குகின்றன. எனவே நாளை முதல் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு கனமழை கிடைக்க தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் வாரம் நடைபெற்று வரும் நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 71வது பிறந்த நாள் என்றும் மாவீரர் நாள் நாளைய தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் போலீசாரின் சில கடுபிடிகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. பல்வெட்டித்துறை பகுதியில் மாவீர தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் நேற்றைய தினம் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக பல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தமிழர் ஈழ விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சிலரின் சிவில் உடைப்படங்களுடன் பல்வெட்டித்துறையில் கட்டப்பட்ட பதாகையை அகற்றச் சொன்ன பல்வெட்டித்துறை போலீசார் குறித்த பதாகையில் உள்ள பாதனை விடுதலை புலிகளின் உருவகப்படுத்துவதாக சுட்டிக்காட்டி சிலரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்கள், லட்சணைகள் பயன்படுத்தாமல் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போதும் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் மாலை மல்லாகம் சந்தி பகுதியில் மாவீர நினைவேந்தல் தொடர்பில் இலத்திரனியல் உபகரணத்தில் பாடல் ஒலிக்கவிடப்பட்டது. அவ்விடத்துக்கு வந்த தெல்லிப்பள்ளி போலீசார் குறித்த உபகரணத்தை கைப்பற்றி வழக்கு சான்று பொருளாக இலக்கமிட்டுள்ளனர். மாவீர நாள் நாளை வியாழக்கிழமை அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் போலீசாரின் கெடுபிடிகள் காணப்படுமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
நுகைகொட கூட்டத்தில் இருந்த அரசியல் முக்கியஸ்தர்களை மக்கள் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவார்களாக இருந்தால் இலங்கை மக்களைப் போல முட்டாள்கள் யாரும் இல்லை என விரிவுரையாளர் கணேசமூர்த்தி தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டில் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக வாக்களித்து மைத்திரிபாலவை ஜனாதிபதியாக்கிய மக்கள்தான் 2019இல் கோட்டபாயாவை ஜனாதிபதியாக்கினார்கள். 4 வருட காலப்பகுதிக்குள் மக்களின் மனம் மாற என்ன காரணம்? இவ்வாறான சில விடயங்களை முன்வைத்தே நுகைகொடை பேரணி முன்வைக்கப்பட்டது. அனுகுமார் திசாநாயக்க மக்களின் செல்வாக்கினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதால் அவருக்கு எதிராக போராட வேண்டிய கட்டத்தில் சிலர் உள்ளனர் என குறிப்பிட்டார். எனவே இந்த நுகைகொடை பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்டவர்கள். ஆனால் மக்கள் இனிவரும் காலங்களில் அவர்களை தேர்ந்தெடுப்பார்களே, ஆனால் மக்களே மிகப்பெரிய முட்டாள்கள் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தல்கள் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது என அக்கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான இந்திக்கு அனுரத்த தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு நிறைவேற்றவில்லை என்பதாலேயே எமக்கு வீதிக்கு இறங்கி அதனை நினைவுபடுத்த வேண்டிய தேவை உள்ளது. அந்த நிலையில் அந்த வகையில் எமது நுகைகொடை போராட்டம் வெற்றியளித்தது. மக்களுக்காக எமது அரசியல் நடவடிக்கை தொடரும். அச்சுறுத்தல் மூலம் வரும் எமது பயணத்தை தடுக்க முடியாது. மக்களின் குறை கேட்கும் தலைவராக நாமல் ராஜபக்சவே தற்போது விளங்குகிறார். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசிடம் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சில பாடசாலைகளுக்கு சீரற்ற காலநிலை காரணமாக கால வரையறையின்றி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. காலநிலை காரணமாக கால வரையறையின்றி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஊபா மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் கால வரையறையின்றி மூடப்பட உள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த அறிவித்தலை ஊபா மாகாண முன் பிள்ளைப்பருவ அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கு தெற்கே நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த 30 மணித்தியாலங்களில் ஒரு தாளமுக்கமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மற்றும் காற்று நிலைமை அடுத்த சில நாட்களில் மேலும் தீவிரமடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் வரையான மிக பலத்த மழைவீழ்ச்சி பெய்யக்கூடும். இந்த நிலையில் ஊவா மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அனைத்து பாடசாலைகளும் கால வரையறையின்றி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கவிலிருந்து பலாலிக்கான உள்ளூர் விமான சேவை ஆரம்பிப்பது குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உள்வரும் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்கம் வடக்கு பிராந்தியத்தில் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடையவர்களுடனான விசேட கலந்துரையாடல் ஒன்றை யாழ்ப்பாணம் ஜெட்விங் ஹோட்டலில் நேற்று நடத்தியது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். வடக்கு சுற்றுலாத்துறை குறித்தும் குறிப்பாக உள்வரும் சுற்றுலா பயணிகளுக்கான சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் நாம் முழுமையான வெற்றி அடைவதற்கு சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. பலாலி விமான நிலையம் மற்றும் இந்தியாவுடனான கடல்வழி சேவைகள் விரிவடைந்து வருகின்றமை மகிழ்ச்சிக்குரியது. ஆயினும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கான நீண்ட பயண நேரம் சுற்றுலாவிகளுக்கான சிரமத்தை ஏற்படுத்துகிறது. எனவே கட்டுநாயக்காவிலிருந்து பலாலிக்கான உள்ளூர் விமான சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம். அத்துடன் மாகாண சுற்றுலாவிகள் வசதியாக பயணிக்கக்கூடிய வீதி போக்குவரத்து மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் உருவாக்கப்படுவது அவசியம் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அரசியல் தலைமைகள் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் மீண்டும் பொதுஜன பெரமுன கட்சியில் இணைய உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்தார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் தான் நிச்சயமாக இணைவதாகவும் கட்சியில் மீண்டும் இணைவது குறித்து தற்போது கட்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலுக்கு முன்னர் பொதுஜன பெரமுனவில் இருந்து வெளியேறிய 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தன்னுடன் இருப்பதாகவும் இந்த குழு நரகன்பட்டியவில் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றதாகவும் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களான பவித்ரா வன்னியாராட்சி, ரமேஷ் பத்ரன மற்றும் சிந்தக மாயாதுன உள்ளிட்ட குழுவினர் இவ்வாறு உள்ளதாகவும் அவர்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் இணைய விரும்புவதாகவும் அவர்களில் பலர் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற எதிர்க்கட்சி பேரணியில் பங்கேற்றதாகவும் முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை விட்டு தான் வெளியேறவில்லை என்றும் கடந்த பொதுத் தேர்தலில் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சரியான தீர்மானத்தை மேற்கொண்டு சென்ற சின்னத்தில் கீழ் போட்டியிட்டதாக ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னத்தை அங்கீகரித்தல் உட்பட இலங்கையின் பிரிவினையை தூண்டக்கூடிய விதத்திலான நடவடிக்கைகளை கனடா தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கைக்கான புதிய கனடா தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள இசபெல் கத்ரின் மார்ட்டினுடனான சந்திப்பின் போது வெளிவகார அமைச்சர் பிஜித கேரத் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இந்நிலையில் குறித்த சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள வெளிவகார அமைச்சர், இலங்கையில் பிரிவினையை தூண்டக்கூடிய நடவடிக்கைகளை கனேடிய அரசாங்கம் தடுக்க வேண்டும் என அந்நாட்டு தூதுவரிடம் வலியுறுத்தினேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கனடாவில் வாழும் சில குழுக்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சில நடவடிக்கைகள் இலங்கையில் தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்பும் முயற்சிக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் எனவும் அந்த அமைந்துள்ளமை சுட்டிக்காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் விடுதலை புலிகள் கனடாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாகும். விடுதலை புலிகள் அல்லது பிரிவினைவாத சித்தாந்தங்களுடன் தொடர்புடைய அத்தகைய சின்னங்களை கனேடிய கூட்டாட்சி அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என தூதுவர் தெரிவித்தார். இலங்கையின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு கனடா தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளது எனவும் தூதர் தெரிவித்தார். அமைச்சர் பிஜித கேரத் தனது எக்ஸல பக்கத்தில் இவ்விடயங்களை தெரிவித்துள்ளார். நாட்டில் 12 மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். மண் சரிவு, மரம் முறிவு மற்றும் வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்களாலேயே உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளன. 3 வீடுகள் முழுமையாகவும் 242 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது. சீரற்ற காலநிலையால் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 67 பேர் 3 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை அடுத்த சில நாட்களுக்கு சீரற்ற காலநிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன அடிப்படையில் இருக்கும் பாடசாலைகளை ரத்து செய்து அனைத்து இன மாணவர்களும் ஒன்றாக கல்வி கற்க முடியுமான சூழலை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலமே நாட்டில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தில் தேசிய ஒருமைப்பாடு தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை. அத்துடன் குறைந்த வளங்களை கொண்ட பிரதேச கல்வி நடவடிக்கைகளுக்கு விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த விடயங்கள் புதிய கல்வி மறுசீரமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளதா என்பதை கல்வி அமைச்சரான பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டும். கொழும்பு போன்ற பிரதேசங்களில் அனைத்து இனமத மக்களும் இணைந்து வாழ்கின்றதை காண முடிகிறது. இங்கு தமிழ், சிங்களம், கத்தோலிக்கம், முஸ்லிம் என பாடசாலைகள் பிரிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. இந்த சிந்தனை மாற்றப்பட வேண்டும். இன அடிப்படையிலான பாடசாலைகள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். எமது சிறுபராயத்தில் நாட்டில் தமிழ் பாடசாலைகள், சிங்கள பாடசாலை, முஸ்லிம் பாடசாலை இன மத ரீதியாக பிரித்து பாடசாலைகளை உருவாக்கிவிட்டு இப்போது சிறுவர்கள் பெரியவர்களான பின்னர் எல்லோரும் இளைஞர்களாக எழுந்திருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போது காலம் கடந்துவிட்டது. அதற்காக கொழும்பில் உள்ள பாரியளவிலான ஆனந்தா, நாளாந்தா இந்து கல்லூரி போன்ற சிங்கள, தமிழ், முஸ்லிம் பாடசாலைகளை அவ்வாறு உடனடியாக மாற்றிவிட முடியாது என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் இப்போது எங்கிருந்தாவது அதை ஆரம்பிக்க வேண்டும். கொழும்பில் 3 தேசிய பாடசாலைகள் இயங்குகின்றன. அவற்றில் ரோயல் கல்லூரி, DS சன்னாயக்க கல்லூரி, எசுபதின கல்லூரிகள் உள்ளடங்குகின்றன. இந்த பாடசாலைகளில் தமிழ் மொழி மூல வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருகின்றன. நான் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக பதவி வகித்த போதும் அது தொடர்பில் தர்க்கம் புரிந்துள்ளேன். குறிப்பாக ரோயல் கல்லூரியில் தமிழ் மூல வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக நேற்றைய தினம் வரையில் 171 குடும்பங்களைச் சேர்ந்த 560 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. அதேவேளை ஒரு வீடு முழுமையாகவும் 12 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. ஒரு இடைத்தங்கல் முகாம் அமைக்கப்பட்டு 9 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.